அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை நோக்கி நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக ஒன்று கடந்தா இன்னொன்று, இன்னொன்று கடந்தா இன்னொன்று, இப்படியே வாழ்க்கையில் எமோஷ்னலாகவும் வீக் ஆயிடுறோம், ஃபிசிக்கலாகவும் வீக் ஆயிடுறோம். உடம்பும் வீக் ஆகிடுது, மனசும் வீக் ஆகிடுது. இது ஏன் அந்த மாதிரினா, பிரச்சனை இல்லாத போது நான் அதை நான் பண்ணிவிடுவேன், எனக்கு இது நடந்தால் சரியாயிடும், இதை நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே கடல் அலை போல். அந்த கடல் அலை எப்படி ஓயாமல் அடிச்சிட்ருக்கோம், நம்ம நினைக்கிறோம் இந்த பிரச்சனை தீர்ந்த பிறகு நான் அது பண்ண கடல் அலை நின்ன பிறகு நான் உள்ளே இறங்குவேன்னா, நீ வாழ்நாள் ஃபுல்லாக நீ கடலில் இறங்கவே முடியாது. ஆனால் அந்த அலைகளுக்கு தாண்டி நீங்கள் கொஞ்சம் உள்ளே ஆழமாக போனீங்கன்னா அங்கே ஒரு பேர் அமைதி இருக்கும். அதை நோக்கி தான் நம்ம பயணம் இருக்கணுமே தவிர்த்து, எனக்கு இது சரியாயிடுச்சுன்னா அதை பண்ணுறேன், இந்த பணம் வந்தால் நான் அதை பண்ணிவிடுவேன், அதை வந்தால் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுவேன், இந்த கடனை அடைச்சிடுவேன், இப்படியே நம்ம செய்ய 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 சொல்ல 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 தடங்கள் ஆகிட்டே இருக்குது. அதில் முன்னேறவும் முடியாமல் இருக்கும். நம்மளை சுற்றி பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் அதையும் தாண்டி நம்ம வெற்றி அடையணும்னா அதுக்குள்ளே நம்ம இறங்கணும். அதுக்குள்ளே இறங்கி அதற்கான தீர்வை யோசித்து பார்க்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். ஒரு ஆள் அங்கே ஓரமாக உட்காந்து ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த பிரச்சனைகளுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மனோபாவம் தான் ரைட்டு. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பிரச்சனை இருக்குது அதனால் நான் சாப்பிடல, அந்த பிரச்சனை இருந்தது அதனால் நான் அழுதேன், அந்த பிரச்சனை இருந்தது என்னால் எதையுமே பண்ண முடியலன்னு சொல்லி அந்த பிரச்சனையை இன்னும் ஜாஸ்தியாக்கி ஜாஸ்தியாக்கி தலை மேலே போட்டுக்கிறோம். நான் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வுனா அதை விலகி நின்று பார்க்கறது கிடையாது. அதுக்குள்ளே இறங்கி நம்ம அதுக்கான தீர்வை நோக்கி பயணம் பண்ணுறது தான். அது சரியாயிடுமா, அது இறைவன்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஆனால் நம்ம அதை நோக்கி ஒரு அடியாவது எடுத்து வைக்கிறோம்ல, அந்த எடுத்து வைக்கக்கூடிய அந்த தன்மை தான் உனக்கு அந்த வெற்றி வாய்ப்பை கொடுக்கும், உனக்கு மன நிம்மதியை கொடுக்கும். முக்கியமானது, நீ எல்லா செயல்களும் செஞ்சால் மட்டும்தான் இலக்கு அடைய முடியும். அந்த எல்லா செயல்கள் செய்யும் போது நடுவில் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள்லாம் நம்ம அது தூக்கி ஓரம் போட்டுட்டு நம்ம வேலைகளை செஞ்சால் மட்டும்தான் நம்மளுடைய மனமும் நிம்மதியாக இருக்கும், நம்ம உடம்பும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளும் நம்ம எதிர்நோக்கும் போது நமக்கு உடல் ரீதியாகவும் பிரச்சனை வருது, மன ரீதியாகவும் பிரச்சனை வருது. இதுக்கு முக்கிய காரணம், நான் அதை எப்படி எதிர்நோக்குறேன்ற என்னுடைய மனோபாவத்தை நம்ம மாற்றிக்கும் போது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு நம்ம மனமாக தான் இருக்குது. அதை நம்ம எப்படி கையாளுறோன்றது ரொம்ப முக்கியம். இந்த கையாளக்கூடிய தன்மை நம்ம கிட்ட வந்துடுச்சுன்னா எல்லாமே ஈஸி தான். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், அது நமக்கு முடியாது, அது நமக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் அதை பற்றியே சிந்திச்சு அதை பற்றியே நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறோம். இதுலேருந்து நம்ம வெளியே வரணும்னா நம்ம எதிர்நோக்கக்கூடிய மனோபாவம் தான் முக்கியம். உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி.